ஒரு நியூஸ் சேனல் எப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி மக்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், இல்லை ஒரு விதத்தில் ஏமாற்ற முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஒரு நியூஸ். டிஎம்கே குடும்பத்தோட கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு நியூஸ் சேனல் ஒரு நியூஸை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதை டிஎம்கே தொண்டர்களும் ரொம்ப ஹாப்பியாக எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த நியூஸை ஷேர் பண்ணுறவங்க யாருமே கவனிக்காத ஒரு விஷயம், எந்த கேஸை பற்றி இந்த கோர்ட் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. கோர்ட் ஆக்சுவலி ஸ்ட்ராங்காக கிரிட்டிசைஸ் பண்ணது யாருன்னா, தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை டிவிஏசியை. யாரை பற்றி இந்த கேஸ்ன்னு நான் தேடி பார்த்தப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். டிஎம்கே ஆட்சி காலத்தில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் தொண்டி டவுன் பஞ்சாயத்தில் தமிழ்நாடு அரசு நலத்திட்டங்களுக்காக அலோகேட் பண்ண ஃபண்ட்ஸில் முறைகேடு நடந்ததாக வந்த ஒரு புகார். இந்த கேஸில் வந்த பெயர் டிஎம்கேவை சேர்ந்த தொண்டி பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஷாஜஹான் பானு. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணது எஸ்டிபிஐ சேர்ந்த ஒரு லாயர். இந்த கேஸில் ஆல்ரெடி கடந்த ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை 6 அதிகாரிகளுக்கு சார்ஜ் மெமோ அனுப்பியிருக்கு. இந்த கேஸை ஏற்கனவே விசாரிச்ச கோர்ட் இந்த 6 அஃபிஷியல்ஸ் மேலேயும் இன்வெஸ்டிகேஷன் நடத்தி ப்ராப்பர் ஆக்ஷன் எடுக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்கு. ஆனால் கோர்ட் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமும் நோ ப்ராப்பர் ஆக்ஷன் வாஸ் டேக்கன். ஸோ இந்த ஹியரிங் அப்போ தான் ஜட்ஜ் டிவிஎஸ்சியை பார்த்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறாங்க. நீங்கள் ஒரு கோர்ட் ஆர்டர் கூட மதித்து இன்வெஸ்டிகேஷன் நடத்த முடியலைன்னா, பப்ளிக் உங்களை நம்பி வாட்ஸ்அப் மூலமா கரப்ஷன் நடக்குதுன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் எப்படி ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ கோர்ட் இந்த இன்வெஸ்டிகேஷனை பற்றி டீட்டெயில் ரிப்போர்ட்டும் கேட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் ரியலி ஹேப்பன்ட். ஆனால் இந்த டிஎம்கே குடும்பத்தோட நியூஸ் சேனல் என்ன பண்ணுது, இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் த கேஸில் என்ன நடந்துச்சுன்றதை மறைச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கேஸ் யார் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட், அந்த பிரசிடென்ட் எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு யாரை ஏமாற்றுன்னு ஒரு நியூஸ் கார்டு. And this is what you called selective framing in academic terms. இப்போ இதை டிவிக்கு ஆச்சு சீரியஸாக எடுத்து இந்த கேஸை ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த டிஎம்கே பஞ்சாயத்து பிரசிடென்ட் மேலே ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா, இன்னைக்கு இதே நியூஸை ஷேர் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற இதே இன்டெலெக்சுவல்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொலிட்டிக்கல் வெண்டட்டா, அரசியல் பழிவாங்குதல் அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைப்பாங்க. ஸோ பப்ளிக் நீங்கள் ஒரு நியூஸ் சேனல் பார்த்த உடனே அதை அப்படியே நம்பிடாதீங்க. அது எந்த நியூஸ் சேனலாக இருந்தாலும் சரி, அந்த நியூஸ் சேனல் யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்றத பாருங்கள். அதோட ஹெட்லைன்ஸை மட்டும் பார்க்காம அந்த நியூஸோட ஃபுல் கான்டெக்ஸ்ட்டு என்னன்றதை பாருங்கள். பிகாஸ் ஆல்மோஸ்ட் எல்லா நியூஸ் சேனல்ஸும் ஸ்பெசிஃபிக் பார்ட்டிஸோட ஸ்பெசிஃபிக் பீப்புளோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க வேலையே என்னென்னா நியூஸை ரிப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது. எந்த நியூஸை எப்படி மக்கள் பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்னு டிசைட் பண்ணுறது. அண்ட் தட்ஸ் நரேட்டிவ் கண்ட்ரோல். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.